இந்தியாவின் முதல் கடல் பாலம் 111 ஆண்டுகள் பழமையான ராமேஸ்வரம் பாம்பன் பாலம் ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரத்துல இந்திய நிலப்பரப்பையும் ராமேஸ்வரம் தீவையையும் இணைக்கும் வகையில அமைந்திருக்கு. இந்த தூக்கு பாலத்தை தற்போது அகற்றுவதற்கான டெண்டரை இந்திய ரயில்வே கோரியிருக்கு. 1902ஆம் ஆண்டு பாம்பன் ரயில் பாலத்தை அமைப்பதற்கான பணிகள் தொடங்கப்பட்டு பின் 1911ஆம் ஆண்டு கட்டுமான பணிகள் தீவிரமடைந்து 1914ஆம் ஆண்டு திறக்கப்பட்டது. நூற்றாண்டு பழமையான இந்த பாம்பன் பாலத்தை வில்லியம் ஷெர்சர் வடிவமைத்து செயல்படுத்தியதால அவரோட நினைவா தூக்கு பாலத்தை ஷெர்சர்னு பெயரிடப்பட்டது. கடல் மட்டத்தில் இருந்து 41 அடி உயரத்தில் அமைந்துள்ள இந்த பாலம் 2.05 கிலோமீட்டர் நீளம் உள்ளது. மொத்தம் 143 தூண்களை கொண்டது இந்த பாம்பன் பாலம். பாலத்துல கப்பல்கள் கடந்து செல்வதற்கு ஏதுவா 289 அடி நீள தூக்கு பாலம் அமைந்திருக்கு. கடந்த 2007ஆம் ஆண்டு இந்த பாம்பன் பாலம் அகல ரயில் பாதையா மாற்றப்பட்டது. நூற்றாண்டுகள் கடந்த இந்த பாலத்துல அடிக்கடி ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு காரணமா கடந்த 2022ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 23ஆம் தேதி பாம்பன் வழியா செல்லும் அனைத்து ரயில் சேவைகளும் நிறுத்தப்பட்டுச்சு. பின்னர் பழைய பாம்பன் பாலத்திற்கு அருகிலேயே புதிய ரயில் பாலம் கட்டும் பணியை கடந்த 2019ஆம் ஆண்டு பிரதமர் அடிக்கல் நாட்டினார். அதற்கு பின் 2022ஆம் ஆண்டு இந்த பாலத்திற்கான கட்டுமான பணிகள் தொடங்கப்பட்டு கடந்த ஏப்ரல் 6ஆம் தேதி மக்களின் பயன்பாட்டுக்கு வந்தது. தற்போது 111 ஆண்டுகள் பழமையான பாம்பன் ரயில் தூக்கு பாலத்தை அகற்றுவதற்கு ரயில்வே நிர்வாகம் டெண்டர் கோரியிருந்த நிலையில இந்த பழைய பாலத்தை நினைவு சின்னமா மாற்ற மக்கள் கோரிக்கை வச்சிருக்காங்க.